இன்றைக்கி லக்ஷ்மி ஸ்ரீ சமையலறையில் பொங்கல் சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இன்றைக்கி புரட்டாசி 3ஆம் சனிங்க. அதனால் பொங்கல் சாதம் செஞ்சு சாமிக்கு பூஜை பண்ண போகிறேங்க. வாங்க பார்க்கலாம். பாருங்கள், கேஸ் மேலே ஒரு பாத்திரம் வச்சுருக்கேங்க. பாருங்கள், கேஸ் மேலே பாத்திரம் வச்சுட்டேங்க. தண்ணி ஊற்றிக்கலாங்க. இப்போது அந்த பாத்திரத்தில் அரை அளவுக்கு தண்ணி ஊற்றிடலாங்க. இந்த தண்ணி நல்லா கொதிக்கணுங்க. பாருங்கள், தண்ணி நல்லா கொதிக்குதுங்க. நான் அரிசி ஊற வச்சுட்டுருக்குறேங்க. இது பெருமாள் சொம்பரிசிங்க இது. அதனால் நான் அளக்கறலைங்க. அப்படியே ஒரு 2 கை போட்டு நான் ஊற வச்சுருக்கேங்க. அது தண்ணி கொச்ச உடனே நம்ம இந்த அரிசியை அதில் போட்டுடலாங்க. நல்லா கொதிக்குது பாருங்கள். இப்போ அரிசி நம்ம இருந்த அரிசிலாம் நம்ம போட்டுடலாங்க. இது நம்ம 2 கைப்பிடி அளவுன்னு நான் எடுத்து போட்டு ஊற வச்சுட்டேங்க. பாருங்கள், நாங்கள் புரட்டாசி மாதத்தில் இந்த செம்பு பாத்திரத்தில் தாங்க பொங்கல் சாதம் செஞ்சு நான் சாமிக்கு பூஜை பண்ணுவோம். செம்பு பாத்திரத்தில் செஞ்சாவே அது ஒரு டேஸ்ட்டுங்க. அதே போல் மண் பாத்திரத்தில் பொங்கல் சாதம் செஞ்சாவே அது ஒரு டேஸ்ட்டுங்க. அதனால் நான் செம்பு பாத்திரத்தில் செய்கிறேங்க. பாருங்கள், நல்லா கொதி வந்தோடனே நம்ம ஸ்லோ பண்ணிட்டோம்னா அப்படியே வெந்துருங்க. இப்போ சாதம் பாதி வெந்துட்டுக்குதுங்க. நல்லா கலக்கி விட்டுட்டு நம்ம ஸ்லோவாக வச்சிடணுங்க. ஸ்லோவாக வச்சிட்டோம்னா நல்லா வெந்து வருங்க. இப்போ கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாங்க. உப்பு போட்டு நல்லா நம்ம கலக்கி விட்டுடலாங்க. பொங்கல் சாதத்துக்கும் நார்மல் சாதத்துக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டுனா, பொங்கல் சாதம் நல்லா குழைவாக இருக்குங்க. நார்மல் சாதம் உதிரி உதிரியாக இருக்குங்க. அதே போல் நம்ம பொங்கல் சாதம் செய்யணுன்னா நம்ம 1 கிளாஸ் அரிசி எடுத்தோம்னா 3 கிளாஸ் தண்ணி ஊற்றினோம்னா நம்மளுக்கு குழைவாக வந்துடுங்க. நார்மல் சாதத்துக்கும் பொங்கல் சாதத்துக்கும் இதுதாங்க டிஃப்ரெண்ட்டு. நல்லா குழைவாக வெந்து வருங்க. இந்த பொங்கல் சாதம் பெருமாளுக்கு ரொம்ப உகந்ததுங்க. ஏன்னா நாங்கள் இந்த புரட்டாசி எதுனா ஒரு சனிக்கிழமையில் நாங்கள் இந்த பொங்கல் சாதம் செஞ்சு பெருமாளுக்கு நாங்கள் பூஜை பண்ணுவோங்க. இப்போ பாருங்கள், சாதம் நல்லா வெந்து வந்துடுச்சுங்க. அவ்வளோதாங்க, பொங்கல் சாதம் ரெடி ஆகிடுச்சு. இப்படி நம்ம கையில் எடுத்து சாதத்தை அமுத்தி பார்த்தோம்னா தெரியுங்க, நல்லா வெந்துட்டுது. பாருங்கள், இந்த செம்பு பாத்திரம் சூடுக்கே நல்லா தண்ணிலாம் எரியிடுங்க. சரியாக போயிடுச்சு பாருங்கள், எல்லாம் வெந்துடுச்சுங்க. பொங்கல் சாதம் ரெடி ஆகிடுச்சுங்க. நம்ம தண்ணி தொட்டு அது மேலே இருக்கிறதெல்லாம் தள்ளிட்டு வச்சிட்டோம்னா பொங்கல் சாதம் காஞ்சி போகாது இருக்குங்க. பாருங்கள், சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ ஒரு பவுலில் நம்ம போட்டுக்கலாங்க. பாருங்கள், பொங்கல் சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க. நான் பொங்கல் சாதத்துக்கு தக்காளி பருப்பு கடைஞ்சிருக்கிறேங்க. பொங்கல் சாதத்துக்கு தக்காளி பருப்பு ரொம்ப டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்குங்க. பொங்கல் சாதத்துக்கு தக்காளி பருப்பு கடைஞ்ச வீடியோ நம்ம சேனலில் கூடிய சீக்கிரம் வருங்க. இப்போ சாமிக்கு வச்சு பூஜை பண்ணிடலாங்க. நீங்களும் ஒரு டைம் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.